இன்னைக்கு காலையில் தான் அமித் ஒய்ஃப் அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. திரும்பவும் அமித் என்ன பண்ணுறாருன்னா, சாண்ட்ரா, கமருதீன், பார்வதி 3 பேரிடம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. திவ்யாவை பற்றி சொல்கிறாரு. நேற்று நடந்த சண்டையில் வந்துட்டு நீங்களும் கத்தி தானே பேசுகிறீங்க, நான் மட்டும் கத்தி பேசுகிறேன், ஆனால் நீங்கள் என்ன மட்டும் சொல்கிறீங்க, அடுத்தவங்க பேசுகிறத ஃபினிஷ் பண்ணுறக்காட்டியும் நீங்களும் தானே பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னா. அதுக்கு நானும் திருப்பி ரிப்ளை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கமருதீன் சொல்கிறாரு, ஆமாம் அன்னைக்கு அதனால தான் நான் அன்னைக்கு வீக்கெண்டில் நான் சொன்னேன் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுறா அப்படின்னு கமருதீன் சொல்கிறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, கமருதீனை பேச விடாமல் பார்வதி சொல்கிறாங்க, அதெல்லாம் புகழ்ந்த மாதிரி இல்லை, நான் அன்னைக்கே அதை கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. உடனே கமருதீன் சொல்கிறாரு, புகழ்ந்து எடுத்துக்கிட்டா யாரும் புகழ்ந்து எடுத்துங்க, ஆனால் எந்த பிரச்சனை நடந்தாலும் தன்னோட சைடுக்கு அதை மாற்றலாங்கிறத நான் அன்னைக்கே தெளிவாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. இதில் வேற அன்பாக சொல்கிற மாதிரி வேற சொல்லுவா, வினோத் உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் சொல்லக்கூடாதா கமருதீன், அக்கறை சொல்கிற மாதிரி இப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லுவா. உடனே நான் சொல்லிட்டேன், நீ என் ஃப்ரெண்டு தான், நான் சொன்னால் நீ கேட்டுப்பியா, கேட்க மாட்டேயில்ல அப்படின்னு சொன்னோடனே அவள் அப்படியே போயிட்டா அப்படின்னு கமருதீன் சொல்கிறாரு. வழி இல்லாமல் ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரி மாப் பண்ணுறாங்க. அன்னைக்கே எல்லாம் குரூப்பாக சேர்ந்து மாப் பண்ணி சிரிச்சிருப்பாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, எல்லார் விஷயத்துலையும் அவள் அப்படி வரதில்லை, அமித், வினோத், கமருதீன் உங்கள் விஷயத்துக்கு தான் வரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் திருப்பி என்ன பேசுகிறாங்கன்னா, வினோத் ஆதிரை சண்டையில் நடுவில் வந்தா, சாண்ட்ரா வினோத் சண்டையிலையும் இப்படி நடுவில் வந்தா அப்படின்ட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு அந்த இடத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் வரா, இல்லாமல் விட்டுட்டா அவள் அந்த இடத்துக்கே வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அவங்களே நீங்கள் தான் 24 மணி நேரமும் திவ்யா திவ்யா திவ்யான்னு புலம்புறீங்க, அவங்க அந்த சண்டையை முடிஞ்சுட்டா அவங்க பேசாமல் போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பார்த்தீங்கன்னா, கானா வினோத்தை பற்றி பேசுகிறாங்க. அன்னைக்கு பாரு பார்த்தா கண்ணில் அடிபட்டு அவளே பார்க்க முடியாமல் உட்காந்துருக்கா, அப்போ போய் பாருங்கிற அவள் எப்படி பார்க்க முடியும் மச்சான் அப்படின்னு சொன்னார். இப்போ கூட நான் 3 ரன் திட்டினேன் அப்படின்னு கமருதீன் சொல்கிறாரு. கானா வினோத் ஒய்ஃப் சொன்னாங்களாம், நீங்கள் எது சொன்னாலும் நேரடியாக சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் இன்றைக்கி காலையில் நடந்த சண்டையில் கூட நான் நேரடியாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.